வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது எனிமீஸ் இன் லா அப்படின்ற ஒரு கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ரெண்டு குடும்பங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ரைவல்ரியை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஒரு குடும்பம் போலீஸ் குடும்பம், இன்னொரு குடும்பம் பாத்தீங்கன்னா திருட்டு குடும்பம். இதுல அந்த போலீஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம ஹீரோயின். ஆக்சுவலா அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட அசோசியேட் ஆயிருப்பாங்க, ஹீரோயின் உட்பட. அண்ட் ஹீரோவோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே நூதனமான திருடர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க பண்ணக்கூடிய இந்த திருட்டு செயல் அப்படின்றது ஹீரோவோட லைஃபை பாதிக்குது. அதுலயும் முக்கியமா ஹீரோவோட லவ் லைஃபையே பாதிக்குது. ஹீரோ ஹீரோயினுக்குள்ள ஒரு விதமான காதல் அப்படின்றது மலர்ந்தாலும் இவங்க ரெண்டு குடும்பங்களுக்கு இடையே ஒரு விதமான ரைவல்ரி அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுலயும் ஹீரோயினோட அப்பாக்கு ஹீரோவோட அப்பா அம்மா ரெண்டு பேரையும் எப்படியாவது அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றது தான் அவரோட வாழ்க்கை லட்சியமாவே கொண்டிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட லவ் லைஃப் எப்படி போகுது, அண்ட் ஹீரோ போலீஸ் ஆனாரா இல்லையா, அண்ட் ஹீரோவோட அப்பா இவங்களை அரெஸ்ட் பண்ணாரா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த ரெண்டு ஃபேமிலிஸை கான்ட்ராஸ்டா டிசைன் பண்ணது அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா ஹீரோவோட ஃபேமிலி அப்படின்றத யூனிக்காவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கலை பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் திருடக்கூடிய ஒரு திருடன் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நாய்களோட பேசக்கூடிய ஒரு தன்மையுடையவர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோயினோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபென்சிங் சாம்பியன் அண்ட் ஒலிம்பிக் மெடலிஸ்ட் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த ஸ்கில்ல அவங்களோட ஃபைட்டிங்லாம் யூஸ் பண்றது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா இருந்துச்சு. அண்ட் ஹீரோவோ ஒரு விதமான குழப்பத்தோடயே எப்பவுமே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. எப்பயாவது போலீஸ் ஆகணும், பட் ஸ்டில் தன்னோட அப்பா அம்மாவே தனக்கு எதிரியா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கவலையோட இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான கேரக்டர்ஸ் டிசைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ரெண்டு குடும்பங்களும் சேர்ந்து ஒரு பெரிய மிஷன்ல இன்வால்வ் ஆகுறது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. அண்ட் டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 2 ஹவர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மூவி அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஓவரால் ஒரு மாதிரி ஃபன் ஃபில்டா தான் நகரும். பட் ஹியூமர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு விதமான லோ கிரேட் ஹியூமர் அப்படின்ற மாதிரி தான் இதுல ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இதுல வந்து ஹீரோயினோட அக்கா கேரக்டர் ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க குண்டா இருப்பாங்க அப்படின்ற ஒரே விஷயத்த வச்சு மல்டிபிள் டைம்ஸ் அவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விதமான பாடி ஷேமிங் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அந்த குடும்பமா சேர்ந்து ஒரு மிஷனை பண்றாங்கல்ல, ஸோ அந்த கேங் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும், அண்ட் இவங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் யூஸ் பண்ணணும், அது எதுவுமே பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல இந்த படத்துல அப்படின்னு சொல்லலாம். அந்த போர்ஷன் ரொம்ப ரொம்ப டம்மியா போன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனாலே இது ஒரு விதமான பர்பஸ் இல்லாத மூவி மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது கொடுத்துச்சு. பட் ஒன்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு சில காட்சிகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.